கிழக்கா இல்லாம தென்கிழக்குல போய் கிச்சனை வைக்கிறோம். அதோடைய ஒளி தென்கிழக்குலேருந்து வரணுங்கிறதுனால தான். இது ஒண்ணு. இது சூரிய வெளிச்சத்த வச்சு சொல்றது. சாயந்திரத்தில வர வெளிச்சங்கள், அந்தி ச ச சாயந்திரம் சாயந்திரத்தில 5 டூ 6, 7 மணிக்கு வரக்கூடிய வெளிச்சம்லாம் வரக்கூடாதுன்னு அந்த பக்கம்லாம் வைக்க மாட்டாங்க. ஆல்டர்னேட் தான் அது. சாயந்திரங்கிறது வெளிச்சம் வர்றது ஆல்டர்னேட்டா தான் இருக்கும். கிழக்கு மூலையில, அக்னி மூலையில வைக்க முடியாத கிச்சனுக்கு ஆல்டர்னேட்டாக்கா வாயு மூலையில வைப்பாங்க. நீங்க காத்து இல்லனாக்கா விளக்கு எரியாது. காத்து அதிகமா இருந்தாலும் விளக்கு எரியாது. உங்களுக்கு தெரியும். அப்ப அடுப்பு எரியணும்னாக்கா அந்த பக்கத்துக்கு வேணும். வாயு மூலையா இருக்கணும். வாயு மூலையில தான் உங்களுக்கு செப்டி டேங்க்லாம் வைப்பாங்க. ட்ரைனேஜ் போன்றதெல்லாம் வைக்கக்கூடியது எல்லாம் எங்க இருக்கும்? வாயு மூலையில தான் இருக்கும். அந்த வழியா தான் கசடுகள் எல்லாம் கழிக்கிற இடமாக இருக்கிறது. அந்த இடத்துல ஆ வாயுவெல்லாம் உற்பத்தி ஆகக்கூடாது. இப்போனா அந்த உபயோகப்படுத்தாத அல்லது கழிவுநீர் இருக்கிற காவாலெல்லாம் இறங்குனா சில பேர் வாயுவால மூச்சு அடைச்சு செத்து போறாங்கன்னு நம்ம பார்க்குறோம்ல. அப்போ அந்த வாயு அந்த இடத்துல இருக்கா இல்லையா அந்த இது. அதனால தான் வாயு மூலையில ட்ரைனேஜ் எல்லாம் ட்ரைன் பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒண்ணு. அப்புறம் பூமியில ஈசானியம்னு சொல்லக்கூடிய தண்ணி ஓட்டம் எப்படி இருக்குன்னா, நிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு திசையில இருந்து தண்ணி ஓட்டம் வடகிழக்கு திசை நோக்கி வரும். அதனால வடகிழக்குல தான் நம்ம கிணறு நோண்ட சொல்றாங்க, போர் எடுக்க சொல்றாங்க. உங்களோட வீடு எவ்வளவு நிலப்பரப்பு இருக்கோ அந்த நிலப்பரப்போட வடகிழக்கு திசையில தான் எல்லா தண்ணியோட முக்கியமான ஓட்டங்கள்லாம் அங்கே தான் இருக்குங்கிறதுனால நீங்கள் தேங்காய் உருட்டி தண்ணியை பார்க்காம நேராகவே போய் வடகிழக்கில் நீங்கள் கிணறு நோண்டி எடுக்கலாம் அப்படின்றது அறிவியலாக இருக்கிறது. இப்போ காற்று சொல்லிட்டேன், சூரியனோட வெப்பம் அக்னியை சொல்லியாச்சு. அப்புறம் நான் இன்னொன்று கூட இருக்குது, தென்மேற்கு பருவக்காற்றுன்னு சொல்கிறாங்களா, வடகிழக்கு பருவக்காற்று. 2 சீசன் இருக்கா இல்லையா? அப்போது கேரளா திசையிலேருந்து வரக்கூடிய காற்று நமக்கு தமிழ்நாட்டுக்குன்னு வச்சுக்கேன். கேரளா திசையிலேருந்து அது தெற்கு மற்றும் மேற்கு பகுதியிலேருந்து வர்றதுனால தென்மேற்கு பருவக்காற்று. அங்கேருந்து வரக்கூடிய பருவக்காற்று என்ன ஆகும்னாக்கா நமக்கு நோயை கொடுக்கும். அந்த சீசனில் நோய் நிறைய பரவும். அதனால் நம்மளோட நிருதி மூலை அடைக்கப்பட்டு பெட்ரூமாக வைக்கப்படுகிறது. அங்கே வாசல் வைக்கக்கூடாது. நிருதி மூலைன்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு பகுதியில் வாசல் வைக்கக்கூடாது. அது தெற்கு பக்கமாக இருந்தாலும் சரி, மேற்கு பக்கமாக இருந்தாலும் தென்மேற்கு வாசல் நீச்சமாகும். அது குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. குபேர மூலை கிடையாது, குபேரனுக்கு தனியாக தசை இருக்குது. வடக்கு தசை தான் குபேர தசைன்னு சொல்லுவாங்க. இது மூலைன்னு சொல்கிறாங்க. நிருதி மூலை, கன்னி மூலைன்னு சொல்லக்கூடியது. அந்த இடத்துல தான் வாசல் வைக்கக்கூடாது. கனமான பொருட்களை அடைத்து வைக்க வேண்டும். அப்போ அந்த இடத்துல செவரெல்லாம் மூடி இருக்கணும்.